ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாங் வீடியோ இன்றைக்கி பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே தான். நித்தினுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். முன்னெல்லாம் ஊருக்கு 3 months ஒன்ஸ் அது மாதிரி போயிட்டு, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே 2 வாட்டி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அழகான முடி, நாளையோட இந்த மொட்டை மண்டை ஆகிடுமே, இந்த முடியை எப்போயே தொட்டு பார்த்துக்கிறேன். ட்ராவல் ஃபுல்லாக முடியிலே தான் கை வச்சுட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷமாக பிறந்ததுலேருந்து இந்த முடி நம்ம கூடவே இருக்கா. ஸோ அதனால் நிறைய கொஞ்சல்ஸோடு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்தே பொறுமையாக தான் கிளம்புனோம். ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். அதனால் வீட்டிலேருந்து ஒரு 8 மணி தான் கிளம்புனோம். காலையில் கிளம்பும் போதே மதியானம் லன்ச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்கும். இதில் எந்த மசாலாவும் கிடையாது. நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக உப்பு, எண்ணெயிலே போட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருந்துச்சா. அப்படியே வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லோரும் சாப்பிட்டோம். நான் நித்தினுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாமே 2 days ஒன்ஸ் கொடுத்து விட்ருவாங்க. ஸோ கிளம்பும் போதே காரில் எடுத்து போட்டார். 3 நாள் லாஸ்ட் வீக் லீவ் விட்டுருந்தாங்க தெரியுமா, ஆடிப்புறம், சாட்டர்டே, சண்டே. ஸோ அதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோமே. ஏன்னா கம்பெனியுமே நம்ம லீவ் விட முடியாது. சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுக்கலாம், பட் ஃப்ரைடே லீவ் வேணாம். ஏன்னா கொரியர் நிறையா இருக்கிறதுனால நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிலே லீவ் விட்டு சாட்டர்டே ஒரு 8 மணி போல் தான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சே ட்ராவலிங்லேயே முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பிளான் வந்து ஆலங்குடி குருக்கோவில் போகலான்னு தான் பிளான். அங்கே 4 மணிக்கு திறப்பாங்க. ஸோ அதை கணக்கு பண்ணி தான் போகணுமே. இந்த திண்டிவன டோல்கேட் கிட்டே பார்த்திங்கன்னா இது எல்லாமே விற்பாங்க. அது மாதிரி பூ அவ்வளோ அழகாக நெருக்க கட்டி விற்பாங்க. ஸோ வரும்போது கொஞ்சம் பூ வாங்கிட்டு வெள்ளரிக்காய், நாவப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு கும்பகோணத்தில் போய் புளி சாதம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதை வச்சு சாப்பிட்டுட்டு கோவில் வந்து 4 மணிக்கு நட திறந்தாங்க. நம்ம ஃப்ரண்ட்டு கேட்டுக்கிட்டே நின்னதுனால ஓப்பனிங் டைமில் ஃப்ரீ டிக்கெட்லேயே போயிட்டு வந்துட்டோம். நல்ல தரிசனமாக இருந்துச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கோவில்லே உட்காந்து 4:30 போல் வீட்டுக்கு கிளம்ப வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ வீட்டில் இன்றைக்கி போய் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நித்தினுக்கு வந்து மொட்டை அடிக்கிறது. ரொம்ப சிம்பிளாக தான் மொட்டை அடிக்க போகிறோம். அதனால் நம்ம கோவில் பர்ச்சேஸிங் பெருசாக இருக்காது. மொட்டையை அடிச்சுட்டு அர்ச்சனை மட்டும் தான் பண்ணிட்டு வர போகிறோமே. ஸோ இவரும் ட்ராவல் நல்லா என்ஜாய் பண்ணார். ஆக்சுவலாக பிறந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 times தான் ஊருக்கு வந்திருக்கோம். 5 months ஒரு வாட்டி வந்திருந்தேன் அப்பாவோட ஃபஸ்ட்டு தவசத்துக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வரோமே. நாங்கள் போனது எல்லோரும் பயங்கர ஹாப்பி. எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. நித்தின் ஜாலியாக என்ஜாய் பண்ணான். தனியாகவே இருந்துட்டு திடீர்னு கூட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி. என் தங்கச்சி பொண்ணு எப்பொழுதுமே டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுகிறாளா, நித்தின் தம்பின்னு விட்டு பிரியவே இல்லை. ஸோ ஜெய் எல்லாரையும் பார்த்தா பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நித்தினுக்கு பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடி இதுக்கப்புறம் மொட்டை எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு என் தங்கச்சி எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துருந்தா. அழகாக பெண்களை பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் கூட அழுதான். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சமாதானம் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இதெல்லாமே பாப்பாவோட 1 வயசுக்கு எடுத்த ஃபோட்டோ. சில ட்ரெஸ்ஸு பத்தவே டைட்டாக தான் இருந்துச்சு, பட் கலர் பிங்க்காக இருந்ததுனால அப்படியே விளையாட்டு காமிச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டோம். லிப்ஸ்டிக் போட்டு விட்டதும் பார்த்திங்கன்னா அப்படியே கேர்ள் பேபி மாதிரியே இருந்துச்சு. பரவாயில்லைங்க, கேர்ள் பேபினா எவ்வளோ தெரியுமா பர்ச்சேசிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜெய்யிக்கு பர்த்டே, நித்தினுக்கு பர்த்டேலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு போனோம்மா, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை வாங்கினோமா, வந்தோம்மான்னு இருக்குது. கேர்ள் பேபினா அழகாக போட்டு ரசிக்கலாம், பட் அது மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாப்பா. ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு 3 செட்டு ட்ரெஸ் இருந்துச்சா, இதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செட் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஜெய்யிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு எடுத்தேன். நித்தினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மண்டைக்கு முருகர் வேஷம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு டே செட் பண்ணி முருகர் வேஷம் போட்டு தான் எடுக்கணும். அது என்னன்னு தெரில, அது சஷ்டியில் வந்து கன்ஃபார்ம் ஆனதா என்னன்னு தெரில. இவருக்கு நிறைய முருகர் ரிலேட்டடாக தான் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் கீழெல்லாம் விழுந்து அடிபடும் இல்லையா, அதே மாதிரி பசங்க விளாண்டுட்டு ஓடினான் பாருங்கள். கீழே வந்து நடக்கும்போது தட்டி மண்டையில் வந்து கொஞ்சம் வீங்கி போயிடுச்சு மொட்டை மண்டை. ஸோ அப்புறம் சமாதானம் பண்ணி நைட்லாம் சாப்பாடெலாம் கொடுத்து பசங்களை தூங்க வச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் பர்ச்சேசிங் தான். ட்ரெஸ்ஸுனால் எப்படி என் தங்கச்சிங்கள்ட்ட தான் ஆளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு. சூப்பராக ஃபீடிங்க்கு ஒரு டாப் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் இன்ஸ்டாவில் போட லிங்க் கேட்டிங்க. இந்த எல்லோ சுடிதார் ஆக்சுவலாக மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இன்னொரு தங்கச்சி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு நைட்டி எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே நாங்கள் ஊருக்கு அப்படியே போகிறோம் அப்படிங்கிறதுனால கீரை, தேங்காய் இதெல்லாமே பேக் பண்ணுறதுக்கு நைட்டே உருவிட்டுருக்காங்க எல்லாரும் கதை பேசி.
ஜெய் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போனாலே தனியாக ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவான். நைட்டு தூங்குறது 12 மணி ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து கடன்னு குளிச்சுட்டு கோவிலுக்கு வரதுக்கு 7:30 ஆகிடுச்சு. 7:45லேருந்து 9க்குள்ளே மொட்டை அடிச்சிடலாம். நாங்கள் கரெக்டாக டைமிங் போயிட்டு மொட்டை அடித்தோம். மொட்டை அடிக்கிறதுக்குள்ளே தான் போதும்னு ஆகிடுச்சு. செம்ம அழுக. அப்புறம் நான் ஒரு பக்கம் அவங்க அப்பா ஒரு பக்கம் பிடிச்சி மாற்றி மொட்டை அடித்து அப்புறம் கோவிலே குளிப்பாட்டி சந்தனம்லாம் போட்டு எடுத்துருந்தாச்சு. என் தங்கச்சிங்க எல்லாருமே ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே எல்லாருமே டேரெக்டாக கோவிலுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி சண்டே தானே, பசங்க எல்லாருக்கும் லீவு. கோவில் வந்து கூட்டம் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இந்த கோவில் வந்து தியானபுரத்தில் இருக்குது, திருவாரூரில். வீடியோஸ் பார்த்துட்டு இது எங்களோட குலதெய்வம் கோயில், எங்களுக்கும் இதுதான் அப்படின்ட்டு ஒரு 3 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. குலதெய்வ கோயிலுக்கெலாம் ஜாலியாக எல்லோரும் போயிட்டு ஒன்றா பொங்கல் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. பட் நமக்கு வந்து அங்கே போயிட்டு பொங்கல் வைக்கிற பழக்கம் கிடையாது. நம்மளுக்கு வந்து பூசாரியாக பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பசங்கள்லாம் பெரிய பிள்ளை ஆனால் தான் அங்கே போயிட்டு பொங்கல் வைக்கணும் இருக்கு. ஏன்னா குழந்தைங்களையும் வச்சுட்டு தனியாக மெயின்டைன் பண்ணுறதுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 நாள் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக பேக்கிங்கும் ட்ராவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கடைக்கடன் 2 சுடிதார் எடுத்து போட்டு பசங்களுக்கு 4 செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து மொட்டை அடித்ததுக்கப்புறமா சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே கோயில் பக்கத்தில் ஒரு குட்டி ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு தான் பிளானிங்கில் இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முன்னெல்லாம் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னா ஒரு 5 நாள் 1 வாரம் தங்கிட்டு அப்படிலாம் வந்ததை விட்டுட்டு இப்போ போகிறோமா, நமக்கு எதாவது ஒரு மீட்டிங் இருக்குது, நமக்கு சென்னையில் வேலையை பெண்டிங் வச்சுட்டு தான் ஊருக்கு கிளம்புறதுனால போயிட்டு ஒரு நாள் அடுத்த நாள் இது மாதிரி கிளம்புறதுனால நமக்கு ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு வைபுமே எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. ஏதோ சும்மா பக்கத்தில் எங்கே போயிட்டு வந்த மாதிரியே தான் மைண்டு இருக்குது. ஸோ கிடைக்கும்போது எல்லாருமே அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த டைம் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. கோவிலில் கடை இருந்துச்சு, குட்டி கடை. அதில் வந்து இந்த 90s கிட்ஸ் சாக்லேட்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த பசங்கள்லாம் வாங்கிட்டு வந்ததும் நானும் இந்த சூடம் மிட்டாய் வாங்கி கையில் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் தங்கச்செல்லாம் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ஒன்றா எடுத்து எல்லோரும் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜெய்யிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே வர முடியல என் தங்கச்சிங்களால். அப்போ என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம். ஸோ நான் அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மடியில் வச்சு தான் மொட்டை அடித்தோம். ஐயோ, ஒரே ஒரு தம்பி வச்சுருக்கோம், அவன் மடியில் உட்கார வச்சு நம்மளால் மொட்டை அடிக்க முடியும்னு ரொம்ப நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நித்தினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா தங்கச்சியும் வந்திருந்தாங்க. சிம்பிளாக மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் என் தம்பியோட மடியில் வச்சு மொட்டை அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறது தான். பக்கத்துலேயே ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாேருக்கும் போயிட்டு வரோன்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எங்கள் அப்பா இருந்தால் தான் எனக்கு கிளம்பும் போதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போது அப்பா இல்லாமல் 2 வாட்டி போயிட்டு வந்ததுனால மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அம்மா வீடு எல்லாமே. அவங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருக்கிற வரைக்குமே இந்த சாட்டர்டே சண்டேலாம் ஒரு 2 வாரம் போகலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நமக்கும் ஊருக்கு போனாலே ஒரு ஆசையாக இருக்கும். போயிட்டு வரும்போது ஒரு மிஸ்ஸிங் ஃபீல்னஸ் இருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்ட ஆகிடுச்சு ஊருக்கு போய். ஆனால் அந்த ஃபீலே எனக்கு இல்லை. டெய்லியுமே தங்கச்சிங்கள்ட்ட அம்மாட்டெலாம் வீடியோ கால் பேசுகிறது இருந்தாலும் ஊருக்கு போனால் வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ பார்க்குறோமா, ஸோ அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி அப்பா தாங்க. என் தம்பிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள்கிட்ட இருந்த அதே ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் என் தம்பி பயங்கரமாக. அவனுக்கு வந்து 22 வயசு இருக்கிற வரைக்கும் அடிச்சிருக்காங்க, தப்புலாம் பண்ணால். நிறைய நாள் கோச்சிட்டுலாம் இருந்திருக்காங்க 2 பேரும் பேசாமல். ஆனால் இப்போ எங்கள் அப்பா இல்லாத போது அவனுக்கு அவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்குது. நான் பார்த்து ஷாக் ஆகுறேன். நிறைய விஷயம் அவனுக்கே ஹெல்த்தியாக எடுத்துக்கிறான், வீட்டுக்கு பார்த்துக்கிறான். எங்கள் எல்லாருக்குமே எங்கள் அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து அவன் தான் இப்போ செஞ்சிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்கடா அவங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா அவன் வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து எங்கள் தம்பி வந்து இவ்வளோ பொறுப்பாக இருக்கான் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மாதிரி என் பையன் இருக்கக்கூடாது, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, என் பிள்ளைக்கு எல்லாமே நான் வச்சுருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா
அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றணும். டெய்லி என்னோடய ப்ரேயர்ஸில் வந்து எங்கள் அப்பா அப்படின்னு தான் வருவேன். எங்கள் அப்பா தம்பி நல்லா இருக்கணும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அது அப்படியே லைஃப் லாங் வரைக்கும் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அங்கே சுவாமி மலையிலே கோவிலில் முடிச்சுட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். வர வழியில் பண்ருட்டிலாம் கிராஸ் பண்ணி வந்தோமா, அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு அப்புறம் டீ குடித்தோம். இது வந்து என்னோடய ஃபேவரட் பிஸ்கெட் ஆகிடுச்சு. பழைய வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து இந்த உசாமியா பிஸ்கெட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரூட்ஸ் இருக்கும், அப்படியே கடிக்கவே பட்டர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதில் 2 ஃப்ளேவர்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் கமர்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது ஒன்லி காஃபி அப்படிங்கிற ஒரு ஷாப்பு தான். இங்கே நிறைய வந்து திங்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்தேன், பட் எதுவுமே வாங்கலை. ஏன்னா இனிமேல் நான் நிறைய பொருள் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை சுத்தமாக மெயின்டைனே பண்ண முடிய மாட்டேங்குது என்னால். ஆசைப்பட்டு வாங்குகிறோம், பட் அந்த அந்த ஆசையில் ஒரு அதுக்கப்புறம் அப்புறமா க்ளீன் பண்ணலாம் தள்ளி போயிட்டே இருக்கேன். அதனால் மினிமலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்குறதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக லீவாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா அந்த விக்ரவாண்டி டூர்லேருந்து பயங்கர டிராஃபிக்கு. என் ஹஸ்பண்ட் பார்த்து தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்களுக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, நமக்கும் யாரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால் லெஃப்ட்லேயே தான் அணைச்சி ஓரமாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. முக்கால்வாசி நேரம் ரோட்லேயே போகல, அந்த சைடில் தரையிலேயே ஓட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பயங்கரமாக தலைவலியாக. ஸோ நைட்லாம் வந்து டிஃபன்லாம் செஞ்சிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு தோசை வாங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் நித்தினுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, தலைவலி வேறு வந்துட்டு. அதுக்கப்புறம் சரி வராது, நம்மளோட ஆயில் வச்சு நல்லா சிக்கு எடுத்து தலையை பின்னிட்டு குளியலும் போட்டாச்சு. என்னோட இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க. என்னோடய ஃபுல் சப்போர்ட்டு நீங்கள் எல்லோரும் தான். நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நல்லபடியாக விடியுது. தேங்க்யூ ஸோ மச்.